இந்திய சமுதாயத்தின் பண்பாட்டை பறைசாற்றும் அற்புத அம்சம்தான் கூட்டு குடும்ப வாழ்க்கை. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, அன்பாலே வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக என உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமை. தள்ளாத வயது பெற்றோர்கள் தள்ளாடி நடந்தால் போதும், ஓடி வந்து விழுதுகளாக தாங்கி நிற்கும் பிள்ளைகள். பிள்ளைகளுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கும் பெற்றோர்கள். இப்படி வாழ்வதுதான் இனிமை. இந்த வாழ்க்கைதான் செழுமை. இதுதான் இந்த பூமியில் முழுமை. இது ஒரு தரப்பினரின் சிந்தனை. காலம் மாறிவிட்டது, காட்சிகள் மாறிவிட்டன, கருத்துகளும் மாறிவிட்டன. கூட்டு குடும்பம் என்ற குண்டுச்சட்டி தேவையில்லை. தனியாக இருப்பதுதான் தனியாத சந்தோஷம். தனி குடித்தனம்தான் பிரச்சனையில்லாத வாழ்க்கையின் அஸ்திவாரம். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்பது இன்னொரு தரப்பினரின் வாதம். கூட்டு குடித்தனமும் வேண்டாம், தனி குடித்தனமும் வேண்டாம். இந்த முள்வேலி வாழ்க்கையில் மூச்சு திணற விரும்பவில்லை. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கெது சொந்த வீடு என சிறகடித்து பறக்க வேண்டும். நேற்று என்பது உடைந்து போன பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது இன்பராகம் இசைக்கும் வீணை என்பது மூன்றாவது தரப்பினரின் சித்தாந்தம். இவற்றில் எது சரி? கூட்டு குடும்பமா, தனி குடித்தனமா, இவை இரண்டும் இல்லாத தனிக்காட்டு ராஜா வாழ்க்கையா? வாருங்கள், சந்திப்போம், சிந்திப்போம். வணக்கம் கோலாலம்பூர். நாம் சந்திப்போம், சிந்திப்போம், வாழ்க்கையில் சத்தியமாய் சாதிப்போம் என்ற நிகழ்ச்சியை நாம் இன்று கலந்திருக்கின்றோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுது சிந்திக்க தொடங்கினானோ அப்பொழுதுதான் கற்கால மனிதன் இப்பொழுது இருக்கின்ற தற்கால மனிதனாக கணினி யுகத்தையே உருவாக்கி இருக்கின்றான். ஆக மனிதன் வாழ்க்கையில் சிந்தனை என்பது மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருந்து அவனை சிந்திக்க வைத்திருக்கின்றது. அதை ஒட்டிய இன்றைய நிகழ்வு நாம் கலந்திருக்கின்றோம். சந்திப்போம், சிந்திப்போம். அந்த சிந்திக்கும் வேளையில் இன்றைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கும் காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு சிந்தனை எவ்வளவு உறுதுணையாக இருக்கின்றதோ அதன் நோக்கத்தை உருவாக்கும் வகையில் தான் சிந்தனையை பெருக்க வேண்டும், சிந்தனை மிக்க சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக, மனிதனுக்கு சிந்திக்க வைப்பதற்கு பேச்சாற்றல் மிக்க மனிதர்கள் தேவை, பேசுகின்றவர்கள் தேவை. அதை இனம் கண்டு, அடையாளம் கண்டு அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அறிமுகம் கண்டு கொண்டால் மட்டும் பத்தாது, அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு களம் வகுக்க வேண்டும். இலைமறை காய் போல யாருக்கும் தெரியாமல் இருப்பவர்களை பல்வேறு தரப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவர்கள், பல்வேறு வயது சூழ்நிலையில் உள்ளவர்கள், வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்களை பெற்றவர்களை உங்களுக்கு இனம் காட்டி, உங்களுக்கு முகம் காட்டி உங்களிடையே அறிமுகப்படுத்துவதே சந்திப்போம், சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியின் முதல் நோக்கமாகும். குடும்பம் என்பது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு. அந்த குடும்பத்தை பற்றி தான் நாம் இன்று சிந்திக்க போகின்றோம். ஒவ்வொரு மனிதனும் குடும்பம் என்பது ஏன் தேவை, எதற்கு தேவை என்பதை சிந்திக்க வேண்டும். அந்த சூழலில் இன்று தற்கால வாழ்க்கை சூழலுக்கு கூட்டு குடும்பம் ஒத்து வருமா என்பதை பற்றி 3 குழுவினர் வெவ்வேறு சூழல்களை கலந்து ஆலோசித்து நம்மை சிந்திக்க வைக்கும் வகையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குழு சொல்கின்றது, நாம் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தால்தான் ஒன்றாக இருந்து நன்றாக வாழ்ந்து சிறப்பாகவும் செம்மையாகவும் இருக்க முடியும் என்று. இன்னொரு குழு சொல்கின்றது, தனி குடும்பமாக இருந்தால்தான் வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும் சொல்கின்றது. இன்னொரு குழு சொல்கின்றது, இது இரண்டும் வேண்டாம், தனி மனிதனாக இருந்து வாழ்க்கையை நாங்கள் சிகரத்தை எட்டி பிடிப்போம் என்று சொல்கின்றார்கள். ஆகவே இன்றைய தலைப்பை நாம் அலசி பார்த்து சிந்திப்போம். அதன் முதல் கட்டமாக இன்றைய தற்கால சூழலுக்கு கூட்டு குடும்பம் ஒத்து வருமா என்பதை பேச வருகின்றார் திரு சைமன் அவர்கள்.
வணக்கம். ஒரு பெரியவர் அவரோட முதிர்ந்த வயதில் அவரோட பிள்ளைங்க 4 பேரை கூப்பிட்டு வரும்பொழுது எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரக்கட்டையை கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி எல்லாரும் கொண்டு வந்தாங்க. இந்த மரக்கட்டையை உடைங்க பார்ப்போம்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க உடைச்சாங்க, உடஞ்சிருச்சு. அந்த 4 மரக்கட்டையும் ஒன்றாக்கி ஒரு கட்டா கட்டி, விறகு கட்டு போல ஒரு கட்டு கட்டி, இப்போ இதை உடைங்க அப்படின்னு சொன்னார். அந்த விறகு கட்டையை அவர்களால் உடைக்க முடியல. இதுதான் கூட்டு குடும்பம். இதை குறித்து நம்மளுடைய பிரதமர் சொல்லியிருக்காரு, ஒரே மலேசியா, ஒரே குடும்பம், ஒரே மலேசியா என்ற தொலைநோக்கில் இன்று நாம் பேச வந்திருக்கின்றோம். இந்த கூட்டு குடும்பம் என்ற இந்த ஒரு அஸ்திவாரத்திற்குள் நாம் நுழைந்து வாழும் பொழுது நம்மில் ஒரு தனி சக்தி, தனி ஒரு பலம் முந்தி இருந்ததை விட இந்த கூட்டு குடும்பமாக வாழும் பொழுது அதில் இருக்கும் அந்த பலம் அதிகமாக இருப்பதை நம்மால் உணர முடியும். ஆமாங்க. வாழ்க்கையில குடும்பம் என்பது யார்? அம்மா, அப்பா, பிள்ளைகள். இதான் ஒரு குடும்பம். ஆனா இந்த குடும்பத்தில் கூட்டு குடும்பம் என்பது 3 தலைமுறையும் ஒன்றாக வருவது. தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, பேர பிள்ளைகள், இவங்க 3 பேரும் சேர்ந்து அண்ணன், அண்ணி, மாமா, அக்கா, இந்த மாதிரி எல்லா சொந்த பந்தங்களும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையாக வாழும் பொழுது அந்த கூட்டு குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷம், வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை உருவாக்க முடியும் என்று சைமன் கூறினார். அப்படிலாம் இல்லை. நாங்க அம்மா, அப்பா, பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இதை ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு திரு வேலு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அப்பேற்பட்ட மக்கள் திலகமாகப்பட்டவர் தனித்து நின்று தன்னுடைய வாழ்க்கை போராடி போராடி இன்னைக்கு உச்சத்தில் வந்து பெரிய மந்திரியாக தமிழ்நாட்டையே ஆண்டார். அவரோட ரசிகர்கள் இன்று மிகவும் தனி போராட்டம் பண்ணி இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி வாழ்கிறார்கள். அப்ப 4 பிள்ளைகளை ஒரு கூட்டில் வழித்து அடைத்து அவர்களை நீங்கள் ஒன்றுபடுத்தி வாழ வேண்டும் என்றால் அவர்கள் தனிப்பட்ட சிந்தனை என்ன ஆவது? அவர்களை தனித்து விட்டு பாருங்கள். அவர்களோட திறமையை நீங்க அறிய வேண்டும் என்றால் தனித்து விட்டு பாருங்கள். கூட்டுக்குள் போட்டு அடைத்து வைத்திருக்காதீர்கள். தனித்து ஒரு இளைஞன் சிந்திக்கும் போதுதான் அவன் பெரிய தலைவனாகிறான், பெரிய அறிஞனாகிறான். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று போது அந்த கூட்டு குடும்பம் எல்லாம் அங்க போய் நிக்கல. அவர் தனியா சாய்ந்து